உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இருக்குது mohatechintamil சேனல். நான் உங்கள் மோகன். இன்னைக்கான வீடியோல ரொம்ப கஷ்டமே இல்லாம ரொம்ப சூப்பரா நீங்க வீடியோஸ் எடிட் பண்றதுக்கு தேவையான ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாளாவே இதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து கைன்மாஸ்டர் அதிகமா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் நீங்க மொபைல்ல அதை வந்து எடிட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க காசு கொடுத்து பே பண்ணி யூஸ் பண்றதா அந்த பிரச்சனை கிடையாது. பட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் உங்களுக்கு வந்து இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு எடிட்டிங்க்கு தேவையான எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் என்னங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து VN எடிட்டர். vlog சேனலுக்கு யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மெயினாக வந்து இது வந்து யூஸ் ஆகிற வகையில் தான் இது வந்து டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே நியூ ப்ராஜெக்ட் இருக்கு. நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமாக உங்கள் மொபைலில் என்னென்ன ஃபுட்டேஜஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ண விரும்புறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கங்க. நான் ஒரு 4 ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் எடிட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இங்கே வந்து பாருங்க நம்ம ஆட் பண்ணிருக்கிறது வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்க்கான ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா PIP மோட். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது வைக்கணும்னு நினச்சிங்கன்னா PIP மோட் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் டெக்ஸ்ட் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும், டைட்டில்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதுக்காக 3வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமாக முக்கியமான டூல் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட், ஃபில்டர், ஸ்பீட், ட்ரிம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள உங்களுடைய வீடியோஸுக்குள்ள சினிமாட்டிக்காக ஏதாவது உங்களுக்கு ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ கொஞ்சம் கலரிஷாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும் அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் லுக்காகவும் இருக்கும். பார்க்கறதுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட். குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கணும். குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்ல போகணும் அப்படின்னும் போது அது எந்தெந்த மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பிளிட் ஆப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரிம் ஆப்ஷன் பார்க்கலாம். குறிப்பிட்ட அந்த வீடியோ போர்ஷனில் எது வரைக்கும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எட்ஜில் நீங்கள் வந்து மூவ் பண்ணி அந்த போர்ஷன் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இருக்கிற வீடியோ அப்படியே வேணும்னு நினச்சிங்கன்னா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணால் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மூவ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பிளிட் ஆப்ஷன் பார்க்கலாம். குறிப்பிட்ட எக்ஸாக்டாக ஒரு போர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பிளிட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது வேற எங்கேயாவது நீங்கள் மூவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சா கூட ரொம்ப ஈஸிங்க. ஸோ எந்த கஷ்டமே கிடையாது. இது மாதிரி நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக எங்கே வேணுமோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எஃபெக்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும்போதோ இல்லை குறிப்பிட்ட போர்ஷன் விட்டு அடுத்த போர்ஷனுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் ஆகி போகும்போதோ இது மாதிரி எஃபெக்ட்ஸ் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு அட்ராக்டிவான லுக் வந்து கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இது மாதிரி கிளிக் பண்ணும்போது பாருங்க இது மாதிரி சேஞ்சஸ் ஆகுது இல்லையா. இது மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்கன்னா உண்மையிலே வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமாக வால்யூம், இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் குறிப்பிட்ட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செட் பண்ணிக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த போர்ஷன் ஆஃப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும். உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலரிஷாக இருக்கும். ஸோ அது மாதிரி வேணா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக கிராப் பற்றி உங்களுக்கு தெரியுங்க. ஒரு வீடியோ போர்ஷன் எது வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் பார்த்து நீங்கள் கிராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அது வந்து எந்த ரேஷியோவில் இருக்கணும், 6:9 இல்லை 1:1 4:5 அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூபுக்காக தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்க இந்த ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். மிரர், ஃபிளிப் ஆப்ஷன், ஃப்ரீஸ் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் ஆப்ஷன் கூட உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஜூம் பண்ணதா கூட ஜூம் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் ஆப்ஷன் கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஈஸியாக நீங்களே பார்த்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம மியூசிக் ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள நீங்க மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல பார்த்தீங்கன்னா நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட இங்க நீங்க வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ண போறோம். மியூசிக் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய கேலரிக்கு போயிடுது. ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க மியூசிக்கா இருக்கலாம், இல்ல இவங்க கொடுத்துருக்க மியூசிக் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க மியூசிக் யூஸ் பண்ணுங்க. இவங்க யூஸ் பண்றது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரது கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் உங்களுடைய ப்ரொஃபஷனலா இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்றதா இருந்தா இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமாக PIP மோடு மாதிரி ஏதாவது நீங்க வந்து வீடியோஸ் ஆட் பண்ண நினைச்சா கூட இது மேல நீங்க ஆட் பண்ணலாங்க. இப்போ குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் பார்த்தா வந்து கீழே மூவ் ஆயிட்டு இருக்கும். நீங்க அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற வீடியோ மட்டும் அதுல PIP மோட உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அது நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட இந்த வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள அந்த வீடியோ பார்த்தா வந்து நமக்கு வந்துருச்சுங்க. இது எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியும் மினிமைஸ் பண்ணி ஒரு எட்ஜில் எடுத்துட்டு போய் வச்சிருங்க. இது மாதிரி சினிமாட்டிக்கா நிறைய பார்த்துருக்கலாம் நீங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ கீழே பாருங்க வந்து ஃபுட் சம்மந்தப்பட்ட டீடைல் போயிட்டு இருக்கு. அது வந்து இந்த PIP மோட்ல பாருங்க அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரி இருக்கு. இது மாதிரி பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா உண்மையில ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும் வீடியோஸ்.
அதுக்கப்புறமாக நீங்கள் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இங்கே பாருங்க அவங்களுக்கு வெரைட்டி ஆஃப் சப்டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணிட்டு அது வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கலர்ஸ் வேணும் கொடுத்துங்க. ஃபாண்ட் கூட நீங்கள் வந்து வேறு மாதிரி நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறமாக நீங்கள் வந்து இங்கே சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணுங்க. நம்ம யூடியூப்புக்காக அப்படின்றதுனால நம்ம 16:9 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமாக நீங்கள் ஒரு டைம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சேவ் ஆனதாகிடும். ஸோ நம்ம எப்போ வேணுமோ அப்போ இதை வந்து கிளிக் பண்ணி எடுத்து நம்ம மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரெசல்யூஷன் அப்புறம் அந்த FPS எவ்வளோ வேணும்னு கேட்குது, பிட்ரேட் எவ்வளோ வேணும்னு கேட்குது. நீங்கள் மேனுவலாக சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பிட்ரேட் எந்த FPSல வேணும்னு நினைக்கிறீங்களோ அது டேரெக்டாக இது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 50 நான் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ வந்து கீழே எக்ஸ்போர்ட் ஆகிறத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான வாட்டர் மார்க்கும் உங்களுக்கு இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்தா நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். சாதாரணமாக ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணீங்கன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அப்ளிகேஷன் நமக்கு தேவைப்படுது. இன்கேஸ் நம்மளால மொபைல் மட்டும் தான் இருக்குது அப்படின்னும் போது நம்ம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காம பார்த்தீங்கன்னா உங்க கமெண்ட்ஸை மறுபடியும் போஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடுவிப்பது. நானும் ரொம்ப நன்றி. வணக்கம்.